விஜயகாந்த் மாதிரி தில்லா நின்றுருக்கணும். ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். கமல்ஹாசன் கூட டிவி பெட்டியை உடச்சி மக்களவையிலே 39 நின்னார். விஜய் இதில் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் இன்னும் ஒரு கோமாளித்தனமான அரசியல்வாதி இன்னும் யதார்த்தம் தெரியாத ஒரு அரசியல்வாதி இன்னும் தன்னை நிரூபிச்சிட்டாரு. விக்கிரவாண்டியில் கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பேசியிருக்கக்கூடாது. தனிச்சு ஆட்சி பிடிப்போன்னு சொல்லலாம், அது எல்லாரும் கிளைம் பண்ணுறது. நீங்கள் அன்புமணிக்கும் ஃபோனில் பேசி பன்னீர் தெளிக்க சந்தனம் பூச எல்லாம் நடந்தது. ஜான் ஆரோக்கியசாமி தான் அதை பண்ணார். ஆனால் என்னாச்சு, அன்புமணி எடப்பாடி கூட போனால் தான் சீட் கன்வெர்ட் ஆகணும்னு எடப்பாடி கூட போயிட்டார். அதே மாதிரி திருமாவளவன்கிட்டையும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. திருமாவளவனுக்கு சில அட்டர்னி பிரிவு மக்கள், பரையர் சமூக மக்கள் இஷ்யூவை அவர் எடுக்க முடியாத இஷ்யூவை சீமான் எடுக்கிறதுல சீமான்கிட்ட அவருக்கு கொஞ்சம் நெருடல் இருக்குது. அது தமிழ் தேசிய நெருடல் நின்று வெளியுலகத்துக்கு காண்பிக்கப்பட்டாலும் பரையர்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தணும், பஞ்சமர் நில மீட்பு, ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா, பெரியாரோட தமிழ் பெரியார்கள், இப்படி ஒரு கட்டமைப்பை சீமான் உருவாக்குறதுனால அவருக்கும் சீமானுக்கும் ஒரு சின்ன மன வருத்தங்கள் அல்லது அரசியல் பனிப்போர் இருக்குது. அதுக்குள்ளே அவர் விஜயை பயன்படுத்தி சில ஓப்பனிங்கை விஜய்க்கு கொடுத்தாலும் கூட கூட்டணின்னு வரும்போது அவர் விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் தேரமாட்டாருன்னு அவர் ஸ்டாலின் கூட நின்றுட்டார். அப்போ உங்கள் கையில் வராத ஓட்டை நீங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்?